நாளைக்கான வீடியோக்கான ஒரு ப்ரோமோ தாங்க வந்திருக்கு. ப்ரோமோ வந்து சூப்பரா இருந்துச்சு அப்படின்னு தாங்க சொல்லணும். சுடரோட அண்ணன் கேரக்டர் வந்து அதிரடியா என்ட்ரி ஆயிருக்காங்க அப்படின்னு தாங்க சொல்லணும். வந்தது மட்டும் இல்லாம மனோகரிய வந்து தல தெறிக்க ஓட விட்டுக்கிட்டு இருக்காங்க. அதெல்லாம் பார்க்குறப்போ சேனலை மட்டும் மறக்காம லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் மட்டும் பண்ணிருங்க. ஃபர்ஸ்ட் எடுத்தோனேமே வந்து காலையில வந்து எழில் வந்து கிளம்பி ஹாஸ்பிட்டல் போகிற மாதிரி தான் காட்டிக்கிட்டு இருக்காங்க. எல்லார்ட்டுமே பாய் சொல்லிவிட்டு அந்த இடத்துல கிளம்ப போகிறாங்க. அந்த இடத்துல பார்த்தோம்னா ஒரு கேரக்டர் வர்ற மாதிரி காட்டிக்கிட்டு இருக்காங்க. அது யாருன்னு பார்த்தா நம்ம சுடர் இருக்காங்கள்ல, சுடரோட அண்ணன் மதுரையில் இருக்கிற மாதிரி கொண்டு வராங்க. அவங்க உள்ளே வந்தோடனே யார் நீங்கள் அப்படிங்கிற மாதிரி வந்து அந்த இடத்துல வந்து நம்ம எழில் வந்து கேட்குறாங்க. இங்கே சுடர் இருக்காங்களா அப்படிங்கிற மாதிரி கேட்காங்க. ஆமாம் சுடர் இருக்காங்க, என்னோட ஒய்ஃப் தான் அப்படிங்கிற மாதிரி சொன்னோன்னே நான் சுடரோட அண்ணன் தான் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. ஓ மச்சான் நீங்களா, வாங்க வாங்க, உங்களை பற்றி வந்து சுடர் என்கிட்ட நிறைய சொல்லியிருக்காங்க, வாங்க வாங்க உட்காருங்கன்னு சொல்லிட்டு கூப்பிட்டு போய் சோஃபாவில் வந்து உட்கார வைக்காங்க. அப்புறம் மச்சான் எப்படி இருக்கீங்க அப்படிங்கிற மாதிரி கேட்டோடனே, நல்லா இருக்கேன், நீங்கள் எப்படி இருக்க, தங்கச்சி எப்படி இருக்க அப்படிங்கிற மாதிரி கேட்டோடனே, நான் நல்லா இருக்கேன் அண்ணே அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு அந்த இடத்துல வந்து சுடர் வந்து சொல்லிக்கிட்டு இருக்கிற மாதிரி காட்டிக்கிட்டு இருக்காங்க. மச்சான் நான் உங்களை பார்க்கணும்னு நினச்சி அவ்வளோ ஆர்வமாக இருந்தேன் அப்படிங்கிற மாதிரி வந்து எழில் சொல்கிறாரு. ஏன் மச்சான் என்னாச்சு அப்படிங்கிற மாதிரி கேட்டோடனையும், இல்லை சுடர் வந்து உங்களை பற்றி அப்படி இப்படி நிறைய சொல்லியிருக்கா, அப்போவே எனக்கு தோணுச்சு ஒரு நாளாவது உங்களை பார்க்கணும்னு சொல்லிட்டு, இப்போ நேரில் பார்க்குறதுல ரொம்ப சந்தோஷம் அப்படிங்கிற மாதிரி சொல்லிகிட்டு இருக்காங்க. எனக்கு ரொம்ப சந்தோஷம் மச்சான், நான் வந்து கொஞ்ச நாள் இங்கே தான் இருக்க போகிறேன் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. என்ன இது இது உங்கள் வீடு மச்சான், இங்கே இருங்க அப்படிங்கிற மாதிரி வந்து எழில் சொல்லிகிட்டு இருக்காங்க. சரி மச்சான் நீங்கள் இருங்க, ஹாஸ்பிட்டலில் வந்து ஒரு முக்கியமான மீட்டிங் இருக்குது, பேஷண்ட் எல்லாம் போய் பார்க்கணும், நான் கிளம்புறேன், ஈவினிங் வந்து நம்ம ஃப்ரீயாக பேசிக்கிறோம் அப்படிங்கிற மாதிரி சொல்லிவிட்டு அந்த இடத்துல வந்து எழில் வந்து போகிற மாதிரி தான் காட்டிக்கிட்டு இருக்காங்க. மனோகரி வந்து அது திருன்னு முழிச்சிக்கிட்டு இருக்காங்க. ஏன்னா அவர் பேர் வந்து முத்துப்பாண்டி, மதுரையில் இருக்காருன்னு சொல்லிட்டு அவங்க ஆல்ரெடி ஏதோ ஒரு க்ரைம் பண்ணியிருப்பாங்கன்னு நினைக்கிறேன். அதில் வந்து அவர் சம்மந்தப்பட்டிருப்பாரோ இல்லைனா பாதிக்கப்பட்டிருப்பாருன்னு நினைக்கிறேன். அவர் வந்து அந்த இடத்துல வர்ற மாதிரி காட்டிக்கிட்டு இருக்காங்க. அவர் பார்த்தோன்னே மரண பீதியில் இருக்காங்க மனோகரி வந்து. என்ன மனோகரி எப்படி இருக்க, நல்லா இருக்கியா அப்படின்னு சொல்லிட்டு அந்த முத்துப்பாண்டி வந்து சொல்கிற மாதிரி காட்டுறாங்க. பக்கத்தில் வந்து சுடர் நின்றுக்கிட்டு இருக்காங்க. திருன்னு முழிச்சிக்கிட்டு இருக்காங்க. நல்லா தான் இருப்பாங்க மேடம், பார்க்கவே தெரியுது நல்லா தான் இருக்காங்க, அந்த வீட்டில் அப்படியே ஒட்டிக்கிட்டே அலையிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு சுடர் வந்து சொல்லிக்கிட்டு இருக்காங்க. இங்கே பாரு மனோகரி, இது வரைக்கும் நீ எப்படி இருந்தியோ அதை பற்றி எனக்கு கவலையே கிடையாது. இந்த வீட்டுக்கு என்ன நல்லது பண்ணியோ கெட்டது பண்ணியோ அதெல்லாம் முடிஞ்சது முடிஞ்சு போச்சு. இனிமேல் வந்து ஒழுங்காக வால் அடக்கிட்டு இருக்கணும், இல்லைன்னா அவ்வளோதான் அப்படிங்கிற மாதிரி சொல்லிக்கிட்டு இருக்காங்க. என்ன புரிஞ்சதா, அமைதியாக இருக்கிற வழியை பாரு அப்படிங்கிற மாதிரி வந்து சுடர் வந்து சொல்கிறாங்க. உடனே சுடரை வந்து அடிக்க போகிறாங்க. ஏய் என்ன இரு நான் இருக்கும்போது என் தங்கச்சி மேலே கை வச்சிருவியா, நான் இருக்கும்போதே அடிக்கிற அளவுக்கு உனக்கு அவ்வளோ தைரியம் வந்துருச்சா அப்படிங்கிற மாதிரி வந்துட்டு நம்ம முத்துப்பாண்டி சொல்கிற மாதிரி தான் காட்டிக்கிட்டு இருக்காங்க. ஏம்மா சுடர் இப்போ நீ பயந்தியா அப்படிங்கிற மாதிரி சொன்னோடனே, இல்லைண்ணே நான் எப்போ பயந்தேன் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. இங்கே பாரு பொண்ணை பார்த்து இங்கே யாருமே பயப்படல சரியா, வாழை சுருட்டிக்கிட்டு ஒழுங்கு அமைதியாக இருக்கிற வழியை பாரு, அதை விட்டுக்கிட்டு நான் ஏதாவது சேட்டை பண்ணுவேன் சொல்லி பண்ணிக்கிட்டேன்னு வச்சுக்கோமே, கண்டம் தண்டமாக வெட்டி கடல் எறிஞ்சிட்டு போயிடுவேன் பார்த்துக்கோ. அந்த மதுரை முத்துப்பாண்டியை பற்றி உனக்கு தெரியுமில்ல, இன்னும் அந்த மதுரை முத்துப்பாண்டி அப்படியே தான் எனக்குள்ளேயே இருக்கான் சரியா, அதை ஞாபகத்தில் வச்சுக்கோ. நான் வந்தவொடனே நினச்சேன் நீ பண்ண தப்புக்கெல்லாம் உன்னை அப்படியே தூக்கி கொண்டு போய் கடலில் போய் கரைச்சிடணும்னு தான் நினச்சிக்கிட்டு இருந்தேன். ஆனால் என் தங்கச்சி தான் சொன்னா, அண்ணன் எதுவுமே வேண்டானே, எல்லாத்தையுமே வந்து நம்ம சட்டப்படி பார்த்துக்குறோன்னு சொல்லியிருக்கா, அதனால தான் அமைதியாக இருக்கேன், நீயும் அதுக்கு தகுந்த மாதிரி இருந்தேன்னா உனக்கும் நல்லது அப்படிங்கிற மாதிரி சொல்லிவிட்டு முத்துப்பாண்டி வந்து மிரட்டிக்கிட்டு இருக்கிற மாதிரி தான் காட்டுறாங்க. அதோட பார்த்துக்கிட்டிங்கன்னா அந்த ப்ரோமோ வந்து முடிச்சிடுறாங்க.